வாங்க வாங்க மார்கழியோட 7வது நாள் பார்ப்போம். மார்கழி 7வது நாள் என்னைக்கு எங்கே போனோம் அப்படின்னா திருநள்ளாறு. மார்கழி 7 திருநள்ளாறு செம்ம ரைமிங்காக இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு திருநள்ளாறு கோயில் ரொம்ப பிடிக்கும். சாட்டர்டே இது போகிற வழியில் இருக்குது. கலெக்ட்ரேட் பில்டிங் சொல்லிட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பெரிய பில்டிங் பார்த்தாலே ஏன்னு வாயை தான் பிறந்து பார்ப்பேன். ஆக்சுவலாக இது இந்த பக்கம் போகும்போது தண்ணியில் அந்த பில்டிங்கோட ரிஃப்ளெக்டர் தெரியும். செம்மையாக இருக்குல்ல. அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒழுங்காக எடுத்திருந்தேன்னா ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் விழுவுறது நல்லா தெரியும். அவ்வளோ செம்மையாக இருக்கும். லைட்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. இந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பப்பரைக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பக்கத்துலேயே போயாச்சு. இது கோயிலுக்கு பக்கத்தில் போகிற வழி தான். ரோடெலாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி ரோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லா பனியில் நல்லா லாங் ட்ரைவு ஃப்ரெண்ட்ஸோட ஆர்த்தி அடிச்சுட்டு இந்த மாதிரி போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க, பொல்யூஷன் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. மார்னிங் எழுந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு திருநள்ளாறு நலன் தீர்த்தத்தில் போய் காலை நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நலன் தீர்த்தத்தில் போய் காலை நினைக்க போனோம். அப்போ நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கேயே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்களும் அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் போய் காலை மட்டும் நினச்சிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. கோவில் பாருங்களேன், இது கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் கோவில் அந்த இடம் மட்டும் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கோபுரத்துக்கு இடையில இதை மூடி வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த கோபுரத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் ராஜ கோபுரத்துக்கும் கோயிலோட நுழைவாசலுக்கும் இடையில இந்த ரூஃப் போட்டிருக்காங்க. ரூஃபில் பெயிண்டிங்ஸு நடராஜராக ஃபுல்லும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாட்டர்டே கோயிலோட அமைப்பு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். அது முன்னாடியில் உள்ளது ராஜகோபுரமாக, நடுவில் உள்ளது கோயிலோட கோபுரம். அதுக்கப்புறம் அவரோட கலசம் நடுவில் இருக்கும், கூடாரம் மாதிரி. அது என்ன சொல்கிறது, கருவறையோட கோபுர கலசம் நடுவில் இருக்கும். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்காவை தான் மெயினாக வச்சுருக்காங்க பாருங்களா 2 பக்கமும். சரி ஏன்னா ஃபன்னு. ஒரு டைம் என்ன ஆச்சு, தரங்கம்பாடி பீச்சில் போய் ஆடிட்டுருக்கும் போது நான் கையில் எப்பயுமே விளக்கு போடுறதுக்கு வச்சுருப்பேன். நான் அந்த விளக்கு போடுற பையை பார்த்துட்டு காக்கா அதுக்கு தீனி நினச்சிக்கிட்டு